கருவேப்பிலை காளான் தொக்கு அப்படி இருக்கும் இப்படி இருக்குன்னு சொல்ல மாட்டேன். நீங்களே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இதுக்கு ஒரு பேனில் ஒரு கை அளவுக்கு கருவேப்பிலை, 1 ஸ்பூன் அளவுக்கு குரிமிளகு, 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் கசகசா இதெல்லாம் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஸ்டவ் வந்து நல்லா ஸ்லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், இல்லைன்னா கசகசா சீக்கிரம் கரிஞ்சு போயிடும். இந்த அளவுக்கு கருவேப்பிலை கிறிஸ்பியாக வந்ததுக்கப்புறம் தனியாக எடுத்து பவுட்ரு பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில், ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு வணக்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு பச்சை வாசனை போக வணக்கிக்கலாம். இப்போ ஒரு கை அளவுக்கு தக்காளி, தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் இதெல்லாம் நல்லா கரிஞ்சிடாமல் இருக்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வணக்கி எடுத்துக்கலாம். இப்போ வாஷ் பண்ணி வச்சுருக்க காளானையும் இது கூடவே ஆட் பண்ணிவிட்டு காளான் வேகிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி மூடி வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் 2 வரமிளகாய் வதனிக்கு ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே நம்ம அரைச்சி வச்சிருக்க பவுடரையும் இது கூடவே ஆட் பண்ணிவிட்டு நல்லா தண்ணி ட்ரை ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி நல்லா குக் பண்ணிக்கோங்க. தொக்கு கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் இதை அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சப்பாத்தி, பூரி, ஈவன் ரைஸ்க்கு கூட சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.